வணக்கம். இன்னைக்கு வந்து நவம்பர் 15 2022. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடந்த ஒரு மாதமாகவே மார்க்கெட் வந்து சரியில்லை. அதாவது மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னென்னா, ஒரு நாளைக்கு வந்து காத்தால ஓப்பன் ஆகிட்டு ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இன்றைக்கும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம பார்த்தோன்னாலே தெரியுது, நேற்றுடைய ரேஞ்சு உடைய ஹைலோவோட இன்றைக்கி ஹைலோ உள்ளுக்குள்ளே இருக்குது. முந்தானத்து ஹைலோ உள்ள நேற்று ஹைலோ இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் ப்ளஸ் ஓவரால் லாங் டேர்ம்லேயும் வந்து ஒரு விதமான ஒரு சேச்சுரேஷன் ஸ்டேஜ், அதாவது ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து இருக்கிற சொல்லப்போனால் நான் வந்து காத்தால ரோபோ ஆன் பண்ணலை, மத்தியானமாக தான் ஆன் பண்ணேன். ஒரு 2 மணிக்கு மேலே தான் நான் ஆர்டர் எடுக்கிற மாதிரி பண்ணேன். இன்றைக்கி வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக டெர்மினலில் காட்டுறேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 1350 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இன்வையும் ஒரு பொசிஷன் ஹோல்டில் கூட இருக்குது. எனக்கு என்ஆர்எம்எல்ல என்னென்னா, மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து ரொம்ப சைட்வேஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், 3 விஷயம் பண்ணலாம். எது பண்ணக்கூடாதுன்னா, உடனே வேறு ஸ்ட்ராட்டஜியை தேடி ஓடக்கூடாது. ஏன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜிலேயும் லாபம் கொடுக்கும். மார்க்கெட்டில் 100 பாயிண்ட் இருக்கும்போது இப்போ வேறு ஸ்ட்ராட்டஜி போனால் அதில் ஒரு 300 பாயிண்ட் கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ எல்லாத்துக்கும் மெயின் வந்து மார்க்கெட்டுடைய வொலாட்டிலிட்டி மூவ்மெண்ட் மட்டும்தான். இப்போ விக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, மூவ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சுருங்கி போகிறதுனால. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம குவான்டிட்டியை குறைச்சிக்கணும், ஹை குவான்டிட்டி எடுக்கக்கூடாது, ரிஸ்க்கை குறைச்சிக்கணும். அதாவது ரிஸ்க் வந்து இப்போ நார்மல் டைமில் நம்ம ஒரு 5000 எடுக்கிறோன்னா இப்போ இந்த டைமில் வந்து அதில் விட பாதியாக குறைக்கணும். மூணாவது வந்து ரொம்ப வந்து நிறைய ட்ரேட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக ட்ரேட்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இருக்கிற ஸ்ட்ராட்டஜிலேயே ஒரு சில சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து ரொம்ப சுருக்கிறோம். இப்போ இதுலேயே இன்னும் வந்து நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி இன்னும் வந்து கம்மி பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்தை தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ இருக்க. ஏன்னா இப்போ டில் டிசம்பர் வரையும் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். நவம்பர் ஆகட்டும், டிசம்பர் வர வந்து எஃப்ஐஐடைய பார்ட்டிசிபேஷன் இருக்காது, எப்பயுமே இருக்காது. ஸோ அதுக்குள்ளே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம்.